வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா, அது நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல படிச்சிருப்பீங்க. ரிச் டாட் புவர் டாட்ன்ற புக்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராபர்ட் கியோசாக்கி எழுதினது. ரொம்ப ஃபேமஸான புக்கு. ஒரு ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல இன்வெஸ்ட்மென்ட் பத்தி அந்த புக்ல எழுதியிருப்பாரு. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த புக்க படிச்சேன். நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு புக் அது. பிரச்சனை என்னன்னா, அந்த புக்ல வந்து நெறைய விஷயங்கள் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட நெறைய விஷயத்துல அவர் சில இதெல்லாம் பேசியிருப்பார். இதில் ஒரு அவர் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வந்து சில இதை வந்து நமக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். இல்லாட்டினா நமக்கு வந்து அதை வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்போம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5 பாயிண்ட்டை எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் சுந்தர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். ஸோ வாங்க நம்ம அந்த 5 மிஸ்கன்செப்ஷன், அதாவது தப்பான புரிதல், அதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் மொதல் பாயிண்ட் என்னென்னா, அதாவது ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணின்னு சொல்லுவாங்க. அதாவது பணக்காரங்க வந்து பணத்துக்காக வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை கேட்டோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, பணக்காரங்களாம் வந்து பணத்துக்காக வேலை பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் பணம்லாம் பிடிக்காது அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் அந்த விஷயம் வந்து பதியும். அது தப்பானது. யாராக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பணத்துக்காக தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, அவங்க வந்து பணத்தை நோக்கி வேலை பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கும். ஒரு விஷயம் சாதிக்கணும்னு தோணும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு தோணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு என்ன ஆசை அப்படின்ற அதை நிறைவேற்றுறதுக்கான இது கிடையாது. ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க போவாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து தே டோன்ட் ஒர்க் ஃபார் மணின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு பே செக், இன்னைக்கு எனக்கு சேலரி வந்ததுன்னா இந்த சேலரி எடுத்துகிட்டு போய் உடனே போயிட்டு டூரு போகிறது, படத்துக்கு போகிறது, பார்ட்டி பண்ணுறது, கேஜெட்ஸ், ஐஃபோன் இந்த மாதிரி வாங்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஆனால் இந்த ரிச்ன்றது வந்து இது வந்து ஒரு பணக்காரங்க அப்படிலாம் இல்லை. ரிச்ன்றது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் வேர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு கான்செப்ட். ரிச்ன்றது ஒரு கான்செப்ட். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் ரிச். இருக்கிற பணத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும், அது போதும். அப்படின்னா என்னென்னா நீங்கள் ரிச். ஸோ ரிச் பீப்புள் வந்து பணத்துக்கு வேலை பார்க்க மாட்டாங்கன்றதுக்கு மீனிங் இதுதான். ஸோ என்ன ஆகும்னா, அவங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த பணம் வந்து மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆச்சுன்னா காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. வட்டி குட்டி போடும், அது குட்டி போடும், அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பணத்துக்கு வேலை பார்க்க வேணாம், அந்த பணம் வந்து உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான். ஸோ வாரன் பஃபட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப் யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. அதாவது என்னென்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் பணம் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும். அப்படி இல்லாட்டினா நீ சாகிற வரைக்கும் நீ பணத்துக்காக வேலை பார்ப்ப அப்படின்னு அவர் வாரன் பஃபட் சொல்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபினான்சியல் லிட்ரேச்சர், அதாவது ஃபினான்சியல் லிட்ரஸி. அதாவது ஸோ ஃபைனான்ஸை பற்றின புரிதல், அதில் அதை பற்றின படிப்பு அப்படின்னு எடுத்தோம்னா எல்லாருக்கும் மைண்டில் என்னென்னா, நான் டெய்லி பண்ணுற செலவை எழுதி வைக்கிறது, என்கிட்ட பணம் வந்ததுன்னா அதை கொண்டு போய் நான் பேங்க்கில் சேவ் பண்ணி வைக்கிறது, ஸோ பணம் வந்தால் நான் பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறது, அதை இல்லாட்டினா எஃப்டியில் போய் போடுறது. ஸோ இதுதான் வந்து ஃபினான்சியல் லிட்ரேச்சர் நினச்சிக்கிருக்காங்க. அதாவது என்னோடய பர்சனல் செலவை நான் மேனேஜ் பண்ணுறது, எழுதி வைக்கிறது தான் என்னோடய ஃபினான்சியல் லிட்ரேசின்னு சொல்லி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. பர்சனல் ஃபினான்ஸ் வந்து ஃபினான்சியல் லிட்ரேச்சர் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட், எந்த அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, அதாவது சொத்துன்னா என்ன, லயபிலிட்டி கடன்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அதில் உங்களுக்கு வருமானம் வருது, அது வந்து அசட். ஒரு பொருள் வாங்குறீங்க, அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்து அது வந்து டெப்ரிசியேஷன் ஆகுது. நீங்கள் கார் வாங்குறீங்க, காரை வாங்கி நீங்கள் ஷோரூமை விட்டு வெளியே வந்தாலே அதோட டெப்ரிசியேஷன் ஆரம்பிச்சிருது. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினேன்னா, நீங்கள் காரை வாங்கிட்டு வெளியே வாங்க, திரும்ப போய் அதை விற்க ட்ரை பண்ணுங்கள். உங்களால் அதே வரைக்கும் விற்க முடியாது. 1 லட்சம் 2 லட்சம் கம்மியாக தான் அதை விற்க முடியும். ஸோ அதுதான். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாண்ட்னா என்ன, நீடுனா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, பாண்ட்னா என்ன, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஃபைனான்சியல் லிட்ரேச்சர். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நாலேஜ் பேஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு செலவு பண்ணுற ஒரு இது வந்து அதாவது உங்களுக்கு வட்டி கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, பணம் வட்டி குட்டி போடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி படிக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம தேர்ட் மிஸ்கன்செப்ஷன் பார்ப்போம். அதாவது ஓனிங் அ பிஸ்னஸ். எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும்னா எடுத்தோன்னே நான் வந்து பெருசாக
செய்யணும், அதாவது மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஆரம்பிக்கணும், இன்ஃபோசிஸ் மாதிரி ஆகணும், ஆப்பிள் கம்பெனி மாதிரி ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வராங்க. அது கிடையாதுங்க பிஸ்னஸ். யார் வேணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்னால் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோ அவங்க வீட்டில் போயிட்டு ஃபோட்டோ அவங்க ஷூட் பண்ணுங்கள். அவங்க ஈவெண்ட்டை ஃபோட்டோ எடுங்க, அந்த ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொடுங்க. அதில் கொஞ்சம் அதுலேருந்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து சம்பளம் மாதிரி காசு வாங்கிக்கலாம். அப்படி ஸ்லோவாக பண்ணுங்கள். இது வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு பேஷன் அப்படிங்களா? ஸோ அப்போ இந்த பேஷன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு பேஷனை அச்சீவ் பண்ணிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிறது. ஸோ இதை நீங்கள் ஸ்லோவாக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி மூலமாக அவங்க வந்து இன்னொருத்தண்ட சொல்லுவாங்க. ஸோ இப்படி உங்களோட பேஷன்றது வந்து ஒரு பிஸ்னஸாக மாறும். சின்னதாக ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிடும். அதைத்தான் சொல்ல வராரு. ஸோ இமீடியட்டாக உடனே பிஸ்னஸ்னோடனே நான் வந்து எடுத்தோடனே லட்சக்கணக்கில் காசை போட்டு நான் ஒரு பெரிய இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது தப்பான கொள்கை. ஸோ அதுக்கு ஸ்டீவ் ஜாப் என்ன சொல்கிறாருன்னா, த ஒன்லி வே டு டூ கிரேட் ஒர்க் இஸ் டு லவ் வாட் யூ டூ. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அற்புதமான வேலையை, உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் மனசார லவ் பண்ணி நீங்கள் பண்ணாதான் அந்த வேலை நல்லபடியாக போகும்னு சொல்கிறார். அடுத்து 4th மிஸ்கன்செப்ஷன், இன்வெஸ்டிங். அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிங்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பணக்காரங்களால் மட்டும்தான் முடியும், நம்மளால் செய்ய முடியாது, அது வந்து ரொம்ப பணப்பழக்கம் உள்ளவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். டெய்லி நீங்கள் 10 ரூபா போடலாம், வாரம் நீங்கள் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், மாதம் நீங்கள் ஒரு 100 ரூபா 500 ரூபா அப்படி கூட போட்டு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மைண்ட் செட்டை நீங்கள் உங்கள் இதில் எடுத்துக்கோங்க. பணக்காரங்கனால தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ப்ளஸ் இன்னொன்று சொல்லுவாங்க, என்கிட்ட காசே இல்லை, என்கிட்ட நாங்களாம் வந்து அன்றாடம் காட்சிங்க, அன்னைக்கு செலவுக்கு எங்களுக்கு காசு இல்லை, நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தப்பான கான்செப்ட்டுங்க. அதுக்கு தான் வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, டு நாட் சேவ் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங், பட் ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங். அதாவது உங்களோட செலவுக்கு அப்புறம் சேவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதாவது சேமிக்கணும்னு நினைக்காதீங்க, சேமித்தது போக செலவு பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வேணும்னு சொல்கிறாரு. ஸோ யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 100 ரூபாயை வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து 5வது மிஸ்கன்செப்ஷன் என்னதுன்னா, கடன். ஸ்மார்ட் டெட் வெர்சஸ் ஹார்ம்ஃபுல் டெட். அதாவது நல்ல கடன், கெட்ட கடன். ஸோ இது என்னென்னா, ஒரு கியோசாகி எப்போ பார்த்தாலும் அவர் வந்து நிறைய கடன் வச்சுருக்கேன், எக்கச்சக்க கடன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இதை பார்த்து மக்களும் வந்து கடனை வாங்கி போய் மொபைல் ஃபோன் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. இதுதான். அது கிடையாதுங்க. கடன்றது அது கிடையாது. நீங்கள் ஒரு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை யூஸ் பண்ணி ஒரு சொத்து வாங்குங்க. அந்த சொத்தை வந்து நீங்கள் வாடகைக்கு போடணும். கமர்ஷியலாவோ இல்லை நார்மல் ஃபேமிலிக்கோ நீங்கள் ரெண்டல் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். அப்போ தான் அதில் வந்து அது வந்து உங்களுக்கு சொத்து, இல்லாட்டினா அது வந்து லயபிலிட்டி, கடன். ஸோ டெட்டுன்றது, நல்ல டெட்டுன்றது அதுதான் சொல்கிறாரு. நல்ல கடன்றது, நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அது உங்களுக்கு மல்டிப்ளை ஆகணும், உங்களோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களை மேலும் மேலும் கடன்காரனாக ஆக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். கியோசாக்கியே சொல்லிட்டாரு கடன் வாங்க சொல்லி, சொன்னால் அதை வாங்கணும் அப்படின்னு போய் நீங்கள் தயவு செய்து போய் கடனை வாங்காதீங்க. ஸோ அதுதான் இவர் ஜேபி கெட்டின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, if you owe the bank $100, that's your problem. If you owe the bank $100 million, that's the bank's problem. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா நீங்கள் கடன் கொடுக்கணும்னா, அதை நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களோட பிரச்சனை. அதே இது நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கடன் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பேங்க்கோட ப்ராப்ளம். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்கலாக என்னென்னா, இந்த 5 மிஸ்கன்செப்ஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பணக்காரங்க வந்து பணத்துக்காக வேலை பார்க்க மாட்டாங்க, அது ஃபஸ்ட்டு மிஸ்கன்செப்ஷன். செகண்டு, ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது வந்து சேவிங்ஸ் பேங்க்லேயோ எஃப்டிலேயோ போட்டு வைக்கிறது, இல்லை உங்களோட பெட்டுகளில் பணத்தை வைக்கிறது வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிடையாது. 3வது, பிஸ்னஸ்னால் நான் எடுத்தோடனே பெருசாக ஒரு கடனை வாங்கி ஒரு பெரிய கடையாக வைக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. 4th, இன்வெஸ்டிங்கிறது வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது தப்பான விஷயம். யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 5வது, நல்ல கடன், கெட்ட கடன். உங்களோட கடன் வந்து உங்களுக்கு பணத்தை பெருக்கணும், உங்களை மறுபடியும் கடனுக்குள்ளே தள்ளக்கூடாது. இதுதான். ஸோ அந்த 5 பாயிண்ட்டை தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் என்னோட கொள்கை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.